இனி வரும் காலங்கள் ஆளுநர்கள் வந்து எந்த ஒரு மசோதாக்கள் ஒரு அமைச்சரவை முதலமைச்சர் உள்பட அமைச்சரவை கூட்டம் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரகாரம் தான் நடந்து கொள்ள வேண்டும், அதை மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் எந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுநர் பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு வந்து ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கலாம் என்று இந்த வழக்கில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஒரு 4-5 பிரிவுகளில் எங்கெல்லாம் ஜனாதிபதி ஒப்புதல் தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஒரு மசோதா ஒரு ஆளுநருக்கு வந்துவிட்டால் அந்த மசோதா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் எப்பெல்லாம் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு எடுக்கும் பட்சத்தில் 3 மாத காலத்தில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வழக்காகும், ஒரு தீர்ப்பாகும். இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். எங்களுடைய முதலமைச்சர் இந்த வழக்கின் மூலம் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுடைய சுயாட்சியை நிலைநாட்டியிருக்கிறார். அந்த வழக்கின் மூலமாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இனிமேல் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவர்கள் வந்து செயல்பட்டு கவர்னர்கள் இடையூறாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு அணுகலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கார். இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். இந்த வழக்கில் ஒரு கவர்னர் சட்டத்திற்கு எதிராக வந்து இல்லை ஒரு அமைச்சரவையுடைய அட்வைஸ்க்கு எதிராக அவர் வந்து ஒப்புதல் வந்து நிறுத்தி வைத்தால் அவருக்கு 3 வழிதான் உள்ளது. அதை வந்து நிறுத்தி வைத்து அவர் வந்து மறுபடியும் அதை வந்து சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். ஒன்று அவர் வந்து பில்லை பாஸ் பண்ணலாம், இல்லை அந்த பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். 3வது வந்து அவர் வித்தல்டுன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்டசபைக்கு வந்துவிடும். சட்டசபை 2வது தடவையாக அதை ஏற்றி அனுப்பும் போது கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் கிடையாது. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BK பவித்ராவுடைய வழக்கை வந்து அதை வந்து தவறான ஜட்மெண்ட்னு சொல்லி அதை ஓவர் ரூல் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வது தடவையாக ஒரு சட்டசபை ஒரு அதே மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் இல்லை, அவர் நிச்சயமாக அதுக்கு அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து ஒரு கவர்னர் வந்து பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலான்னா முதன்முறையாக அவருக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த ஆப்ஷனை உபயோகப்படுத்தி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அது ஜனாதிபதிக்கு அனுப்புறது வந்து அவர் கூட ஒரு ரைட் கிடையாது. அதை கூட அவங்க வந்து வரையறுச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலனா, ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடிய மசோதாக்கள், அது போன்ற மசோதாக்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃபெக்ட் ஆகிற ஒரு மசோதாக்கள், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவோம். 2வது தடையாக நீங்கள் வந்து வரும்போதோ இல்லை முதல் தடையாக வரும்போதோ நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். சற்று முன்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது.
இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். இரண்டாவது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். So the most important part of today's judgment is that this court not only set aside the actions of the governor in reserving the bills and sending them to the President of India after the bills had been passed second time by the legislature of Tamil Nadu. It has not only been set aside, they have not only been set aside, but this court has exercised its power under Article 142 and directed that all the 10 bills will be deemed to have obtained the assent of the governor. So they don't need to go back to the governor, and they have become an act of the state of Tamil Nadu. That's the most important part. Apart from this court has once again provided that the governors must act according to their dignity, according to the constitutional norms of parliamentary democracy, and they should not frustrate the attempts of the state legislatures to pass laws, and they must act as an advisor only and not as an obstructive machinery. So they don't have power to just simpliciter, withhold, or veto, or pigeonhole. They have also provided timelines of 1 month to 3 months for exercising power under Article 200 of the Constitution. So therefore, the old law has not only been restated, but Article 200 has been analyzed, and the power of the governor to grant assent or to withhold and send it back to the House with message or to reserve for President's consideration, they have all been analyzed, and it has been provided that the governor must act with speed and should not just withhold the legislations. So this is a landmark judgment because it carries forward. It also says that the Supreme Court and the High Courts can review the actions of the governor under Article 200. So the governors should take note of this, and in fact the court has also said that the action of the governor of Tamil Nadu was not bona fide. So what impact will this have in future cases? So we are also pending the Kerala government. Yeah, Kerala and many other states also. Also pending still in Supreme Court. So I am not aware fully about what happened in Kerala, but all state governors need to now look into this judgment and modulate their actions under Article 200 in accordance with
this judgment. Now this judgment is the final law, and it carries the sanction of larger bench judgments of 7 judges and 2 other constitution bench judgments of 5 judges. So therefore this is the final law today, and all governors must read it and follow it.